ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னுடைய குரூப் 4 சக்ஸஸ் ஜேர்னி பற்றி தான் பேச போகிறேன். 2020 ஆகஸ்ட்டில் எனக்கு மேரேஜ் நடக்குது. 2020 செப்டம்பரில் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஆர்மிக்கு கிளம்பிடுறாரு. அவர் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அவர் ஆர்மிக்கு கிளம்புனதுக்கப்புறம் வீட்டில் நான் மட்டும் தான் இருக்கிறேன். ரொம்ப போர் அடிக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி நம்ம டிஎன்பிசிக்கு படிக்கலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுறேன். சரி டிஎன்பிசிக்கு படிக்கலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் தான் ரெஃபர் பண்ணுறேன். எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ரெஃபர் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் 2021 பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் பேபி வந்து பிறக்கிறான். 2022 உடனே டிஎன்பிசி எக்ஸாம் வந்து நடக்குது. ஸோ 2022 ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 4 எழுதுகிறேன். அப்போ என்னால் 140 கொஷின்ஸ் தான் போட முடிஞ்சது. ஏன்னா நான் அப்போ வந்து ஓல்டு புக்ஸ்லாம் வந்து படிக்கல. ப்ளஸ் சின்ன கை குழந்த வேறு இருந்ததுனால என்னால் 140 கொஷின்ஸ் தான் போட முடியுது. சார் 2022 திரும்பவும் செப்டம்பரில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு அசாமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுது. நாங்கள் வீட்டுக்கு வந்து செட்டில் ஆகிட்டோம். அப்புறம் சரி நம்ம ஏதாச்சும் திரும்பவும் படிக்க ஆரம்பிக்கலாம், சின்சியராக அந்த வாட்டி உட்காரணும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு 2022 லாஸ்ட்டில் படிக்க திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்லா சின்சியராக உட்காறேன். ஆனால் நான் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுக்குமே போகல. டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணுறேன். அப்போது உடனே 2023 என்னுடைய 2வது பேபி வந்து கன்சீவ் ஆகிட்டேன். திரும்பவும் கன்சீவ் ஆனாலும் இந்த டைம் நம்ம விடக்கூடாது அப்படின்றதுக்காக திரும்பவும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். டைப்பிங்கும் சைட் பை சைட் லோயர் பண்ணுறதுக்காக டைப்பிங்கும் போனேன். டைப்பிங் 2 லோயருமே தமிழ் இங்கிலீஷ் 2மே லோயர் போட்டேன். 2துலேயுமே பாஸ் பண்ணிட்டேன். சார் 2023 வெறியாக உட்காந்து இந்த வாட்டி எப்படியாச்சும் நம்ம போஸ்டிங் வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒரு வெறியோடு நான் படிக்க உட்காந்துட்டேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். எங்கள் அம்மா வீட்டில் இருந்து தான் படித்தேன். என் வீட்டுக்காரும் ஆர்மியில் இருந்ததுனால எங்கள் அம்மா வீட்டிலே தான் இருந்தேன். எங்கள் அம்மா வீட்டிலே தான் படிச்சுட்டு இருந்தேன். இங்கேருந்தே தான் டெஸ்ட் பேட்சும் போட்டேன். 2023 டிசம்பரில் என் 2வது பையன் பிறந்துடுறான். அவன் பிறந்த பின்னாடியுமே நான் படிக்கிறத விடவே இல்லை. திரும்பவும் படிச்சுட்டே தான் இருந்தேன். இப்போ அவனை குழந்தைய கீழே போட்டுட்டு அவன் கூடவே உட்காந்துட்டு திரும்பியும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் கூடவே உட்காந்து நான் படிச்சுட்டே தான் இருப்பேன். அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. நான் டெஸ்ட் பேட்ச் போகும்போதும் சரி, நான் படிக்கும் போதும் சரி, எல்லா டைம்லையுமே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எனக்கு குழந்தைய பார்த்துட்டாங்க. அதனாலேயே என்னால் நல்லா படிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 2024 ஜூலை மாதம் எக்ஸாம் வந்து நடக்குது. அதில் என்னுடைய டிஎன்பிசியில் நான் செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து கொடுக்குறேன். 2023 நான் என் ஹஸ்பண்டோட குவார்ட்டர்ஸில் இருந்ததுனால வெறும் குரூப் 4 மட்டும் தான் எழுதினேன். குரூப் 2 2Aலாம் எதுவுமே எழுதலை. 2024 குரூப் 4 வந்து எழுதுகிறேன். குரூப் 4 எழுதும் போது என்னுடைய மார்க் வந்து ஓவராலாக வந்து 3723 ஓவரால் ரேங்க்கு. கம்யூனல் ரேங்க் வந்து 1499 எடுத்தேன். 168 கொஷின் போட்டேன். டைப்பிங் இல்லாதனால நான் பார்டரில் தான் இருந்தேன். கடைசியாக February 10வது நாள் வந்து கவுன்சிலிங் காலையில் போகிறேன். கடைசின்றதுனால எனக்கு ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட் தான் கிடச்சிது. ஆனால் அப்போவே நான் முடிவு பண்ணுறேன், நமக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இதோடு நம்ம ஜேர்னி வந்து நிற்கக்கூடாது. திரும்பவும் நம்ம படிக்கணும். திரும்பவும் நம்ம பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை எடுத்தே தீரணும். திரும்பியும் போஸ்டிங் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் படிக்கிறேன். திரும்பவும் லீவ் போட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் வேலைக்கு போனேன். ஒரு 50 days லீவ் எடுத்துகிட்டு திரும்பவும் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2025 நடந்த குரூப் 4லேயும் நான் எழுதுகிறேன். இந்த குரூப் 4ல் பார்த்திங்கன்னா நான் ஓவரால் ரேங்க் வந்து 868 எடுத்திருக்கேன். கம்யூனல் ரேங்க்கு 310 எடுத்திருக்கேன். 155 கொஷின்ஸ் போட்டிருக்கேன். இப்போது கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி 2 குழந்தைகளை வச்சுட்டு என்னால் படிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையுமே படிக்க முடியும். நம்ம படிக்கும்போது நிறைய இடையூறுகள் வரும். ஆனால் நம்ம அதை எதையுமே நம்ம வந்து பார்த்துட்டு பயந்துட்டு இடையிலேயே ஃபீல்ட் அவுட் ஆகக்கூடாது. கண்டிப்பாக ஸ்டாக்னேட் பண்ணிகிட்டு இருக்கணும். டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வர எல்லாருக்குமே அந்த தைரியம், அந்த தில்லு எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த டைம் கொஷின்ஸ் ரொம்பவே டஃப்பு தான். இருந்தாலுமே இதில் நிறைய பேருக்கு வந்து மன உளைச்சல் இருக்குது. நல்லா படித்தவங்களும் மார்க் வரலை அப்படின்ற மனசு இருக்குது. ஆனாலுமே இந்த ஃபீல்டை விட்டு கண்டிப்பாக நம்ம போகவே கூடாது. இந்த ஃபீல்டில் ஸ்டாக்னேட் பண்ணி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம், கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு தான் வெளியில் போகணும். ஹார்ட் ஒர்க் என்றைக்குமே ஃபெயில் ஆகாது. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம். அந்த நம்பிக்கையோடு படிங்க. ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி அப்படின்னா அது கன்சிஸ்டன்சி தான். நம்ம என்றைக்குமே நம்ம படிப்பை நம்ம புக்கை கீழவே போடக்கூடாது. எப்பயுமே எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும், எவ்வளோ ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்லேயும் நம்ம கண்டிப்பாக அதை தொடர்ந்து படிச்சுட்டே தான் இருக்கணும். கன்சிஸ்டன்சியை விடாமல் நம்ம படிச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம இந்த ஃபீல்டில் வின் பண்ணியே தீருவோம். நீங்கள் ஒரு 4 to 5 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா எதனால் நம்ம வந்து தோல்வி அடைகிறோம்,
ஏரியாவில் நம்ம தப்பு பண்ணுறோம், எங்கே நமக்கு மார்க் குறையுது, தமிழில் குறையுதா, ஜிகேயில் குறையுதா, மேக்ஸில் குறையுதா, இல்லை கேர்லெஸ் மிஸ்டேக் நம்ம அதிகம் பண்ணுறோமா, இந்த மாதிரியான எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம எழுதிட்டு வந்த கொஷின் பேப்பரை திரும்ப ஒரு டைம் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். எந்த இடத்துல நம்ம அதிகமான கொஷின்ஸை விட்டுருக்கோம், எதனால் இந்த எக்ஸாமில் நம்ம ஃபெயில் ஆகணும் அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்களுடைய ஜேர்னியை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் திரும்பவும் நம்மளால் ஜெயிக்க முடியும். என்னால் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து 2 குழந்தைய வச்சுட்டு கண்டினியூஸாக 2024, 2025 2 குரூப் 4லையுமே என்னால் கிளியர் பண்ணி ஒரு ஜாப் வாங்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையுமே முடியும். இனி வர டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கையும் கொஞ்சம் கவர் பண்ணுங்கள். புக்கை மட்டுமே ஸ்கூல் புக்கை மட்டும் நம்பிட்டு போக முடியாது. அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கையும் முடிஞ்ச அளவு கவர் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ண முடியும். நானுமே நம்ம சேனலில் அவுட் ஆஃப் புக்கு கண்டென்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கான ஷார்ட்கட்ஸ் ஃபஸ்ட்டு மரபு தொடர்களுக்கான ஷார்ட்கட்ஸ் போயிட்டுருக்கு. முடிஞ்ச அளவு ஷார்ட்கட்ஸ் வச்சு படிங்க. அப்போ தான் ஈஸியாகவே உங்களுக்கு மெமரியில் நிற்கும். எல்லாத்தையும் மெமரி பண்ணணுன்றது முடியாத காரியம். ஸோ அதனால் ஷார்ட்கட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு போடுங்க. ஷார்ட்கட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.